ஹலோ நண்பர்களே, இன்று மைசூர் அரண்மனை வந்துள்ளேன். இதற்கு அம்ஹா அரண்மனை எனவும் பெயர் உண்டு. கர்நாடகாவின் மைசூர் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. இது இந்தியாவின் மிகப்பெரிய மற்றும் அழகான அரச அரண்மனைகளில் ஒன்றாகும். இது வாடியார் அரச குடும்பத்தின் அதிகார மையமாக இருந்தது. மைசூர் மீது ஆட்சி செய்தவர்கள் வாடியார் குலம். இவர்கள் 1399ஆம் ஆண்டு முதல் 1950 வரை மைசூரை ஆட்சி செய்தனர். இவர்கள் விசாலமான கலாச்சாரம், கலை, கட்டிடக்கலை, கல்வி, இசை ஆகியவற்றுக்கு பெரும் பங்களிப்பு செய்தனர். முதலில் மைசூர் அரண்மனை 14ஆம் நூற்றாண்டில் வூடியார் அரசர்களால் கட்டப்பட்டது. அது மரத்தால் செய்யப்பட்ட ஒரு அரண்மனை. காலப்போக்கில் பல போர்களும் தீ விபத்துகளும் அதை பலமுறை சேதப்படுத்தின. 1897ஆம் ஆண்டு இளவரசி ஜெயலட்சுமி தேவியின் திருமணத்தின் போது பழைய மர அரண்மனை ஒரு பெரும் தீயால் முற்றிலும் அழிந்தது. இதையடுத்து வாடியார் குடும்பம் ஒரு புதிய கல் அரண்மனையை கட்ட முடிவு செய்தது. புதிய அரண்மனையின் கட்டுமானம் 1897 இல் தொடங்கி 1912 இல் முடிந்தது. இதை பிரிட்டிஷ் ஆர்க்கிடெக்ட் ஹென்றி இர்வின் வடிவமைத்தார். கட்டிடப் பணியை கிருஷ்ணராஜா வாடியார் ஐவி தொடங்கினார். இதற்கான மொத்த செலவு சுமார் 41 லட்சம் ரூபாய் ஆகும். மைசூர் அரண்மனை இந்தோ சாரசெனிக் எனப்படும் கலப்பு கட்டிடக்கலை வடிவில் அமைந்துள்ளது. இதில் இந்து, முஸ்லிம், ராஜஸ்தானி, கோத்திக் கலைகளின் கலவையை காணலாம். 3 முக்கிய மாடிகள் மற்றும் பல சிறிய கோபுரங்கள். பளிங்கு கல் சுவர்கள், பொற்கம்பிகள், வண்ணமயமான கண்ணாடி ஜன்னல்கள். மிகப்பெரிய தர்பார் ஹால், அழகான கல்யாண மண்டபம், வண்ணமயமான மழை வண்ண கண்ணாடி கூரை. அரண்மனையின் வெளியே அமைந்துள்ள பெரிய தோட்டம். மைசூர் அரண்மனை இரவு நேரத்தில் 97,000க்கும் மேற்பட்ட மின்விளக்குகள் ஒளிரச் செய்யப்படுகிறது. இது வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பண்டிகை நாட்களிலும் ஒளிரும். இது மைசூரின் அடையாளமாக மாறியுள்ளது. தசரா திருவிழா மைசூரின் மிக பிரபலமான விழா. இது 400 ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாடப்படுகிறது. மைசூர் மகாராஜா துர்கா தேவியை பூஜித்து நல்லது தீமையை வெல்வதை குறிக்கும் விழா இது. விழா காலத்தில் அரண்மனை முழுவதும் ஒளிவிளக்குகளால் பிரகாசிக்கிறது. மேலும் விலாசமான ஜம்பு சவாரி எனப்படும் யானை ஊர்வலம் நடத்தப்படுகிறது. இப்போது மைசூர் அரண்மனை கர்நாடக அரசின் பராமரிப்பில் உள்ளது. சுற்றுலா தலமாக உலகம் முழுவதும் புகழ்பெற்றுள்ளது. ஆண்டுக்கு சுமார் 30 லட்சம் பயணிகள் இங்கு வருகை தருகின்றனர். இது தாஜ்மஹாலுக்கு பின் இந்தியாவில் அதிகம் பார்க்கப்படும் அரண்மனை ஆகும். மைசூர் அரண்மனை என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல. இது கர்நாடகத்தின் பாரம்பரியம், கலை, கலாச்சாரம் மற்றும் அரச மரபின் உயிர்த்தெழுச்சி. இது இந்தியாவின் வரலாற்றிலும் சுற்றுலாவிலும் ஒரு முத்திரையாக நிற்கிறது.